வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைனா என்ன? ஜேசன் டாட் பார்ஸ்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2த்தோட பர்ப்பஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அப்புறம் வந்து 2த்தையுமே வந்து ஸ்ட்ரிங்கிஃபைனா என்ன? பார்ஸ்னா என்ன? அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட பர்ப்பஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம எப்பவும் போல பிளாக் ஸ்கிரீனுக்கு வந்து போயிடலாம். ஸோ போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் வந்து எழுதிக்கிறேன். பர்ப்பஸ் ஆஃப் JSON dot stringify and parse. ஓகே. இப்ப இந்த வந்து JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபையும் சரி, JSON டாட் பார்ஸும் சரி, இது 2மே வந்துட்டு எதுக்கு அப்படின்னா, நம்ம JSONல ஒர்க் பண்றதுக்காக. ஸோ இப்போ வந்து JSONனா என்ன அப்படின்னு டவுட் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, JavaScript Object Notation. ஸோ இதுதான் வந்து JSONோட ஃபுல் ஃபார்ம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டா இருக்குல்ல, ஸோ இது வந்து JavaScript ஆப்ஜெக்டா இருக்கட்டும், இல்ல இந்த JSON ஸ்ட்ரிங்ஸா இருக்கட்டும், ஸோ இது 2த்தையுமே வந்து நம்ம டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் இல்ல சரி, நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நம்ம அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப 2 இருக்கு. ஸ்ட்ரிங்கிஃபைனா என்ன? பார்ஸ்னா என்ன? அப்படின்றத வந்து தனித்தனியா வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட பர்ப்பஸ் வந்து இதுதான். இது 2த்துக்குமே வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும், ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் தான். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கிஃபைனா என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்றத வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த JavaScript ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும், அரேவா இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு JSON ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம இது வந்து மொத்தமா ஸ்ட்ரிங்கா மாத்தாது. பட் JSON ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கா வந்து நமக்கு வந்து மாத்தும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேட்டாவ வந்து ஸ்டோர் பண்றதுக்கும் சரி, டேட்டாவ வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் சரி, இது 2த்துக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். இல்ல ஒரு ஏபிஐக்கு வந்து டேட்டாவ வந்து சென்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கு நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்டாக்ஸ் எழுதிடுறேன். ஸோ JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை. ஸோ இதுல வந்து 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீப்ளேசர். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பேஸ். ஸோ இது 3 தான் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து நெறைய பேர் வந்து இதெல்லாம் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபைனா என்ன அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். ஸோ இது இதோட எல்லா டீடைல்டா நம்ம போறது தான் வந்து இந்த சீரிஸோட கான்செப்ட்டே. ஸோ இதுல வந்து நான் வந்து இந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த வேல்யூல வந்து என்னன்ற இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த JavaScript ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும், இல்ல அரே, இல்ல ஏதோ ஒரு வேல்யூ, இது எது எது நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்துறோம், அந்த JSON ஸ்ட்ரிங்கா மாத்தணும் அப்படின்னா, நம்ம இந்த வேல்யூல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீப்ளேஸரும் சரி, ஸ்பேஸும் சரி, இது 2மே வந்து நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். இத கண்டிப்பா குடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த ரீப்ளேஸர்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் இல்ல அரே, இது எதையாவது வந்து ஃபில்டர் பண்ணணும்னாலோ, இல்ல அதோட வேல்யூவ வந்து சேஞ்ச் பண்ணணும்னாலோ, இத வந்து நான் இந்த ரீப்ளேஸர்ல வந்து நான் வந்து என்னால செஞ்சுக்க முடியும். லாஸ்ட்டா வந்து ஸ்பேஸ்ன்றது இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்பேஸ்ன்றது என்ன அப்டின்னா, இப்போ ஒரு நம்பரோ, இல்ல ஸ்ட்ரிங்கோ ஏதாவது வந்து ஒரு இன்டென்டேஷன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த அவுட்புட் வந்து நம்ம படிக்கிறதுக்கு ஹியூமன் ரீடபிளா இருக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் இல்லாம நம்ம வந்து வெறும் பிளெயினா வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து இத வந்து எப்படி வந்து இந்த ரீப்ளேசர்னா என்ன? அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்டின்னா என்ன? இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோட்ல ஜஸ்ட் என்னோட ஸ்கிரிப்ட்டுக்குள்ள போய் நான் என்னோட ஸ்கிரிப்ட்ட வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கான்ஸ்ட் யூசர் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் வந்து இருக்க போகுது. அப்புறம் வந்து ஏஜ். ஸோ ஏஜ். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து அட்மினா இல்லையா அப்படின்ற மாரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அட்மின் வந்து எஸ் ட்ரூ. இப்போ வந்துட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து தெரியும். ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன தெரியும் அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேவா வந்து வைக்க போறோம். ஸோ அதில நான் வந்து என்னன்னு குடுக்குறேன் அப்படின்னா, JS, React, அப்புறம் வந்து Node.js. ஸோ இந்த மாரி வந்து நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ இத குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இத வந்து ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இத வந்து யூசர் வந்து கன்சோல் பண்ணி பார்த்துடலாம். ஸோ console.log யூசர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நான் என்னோட கோடு செஷன் இங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்னோட கன்சோல வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் குள்ள இது எல்லாமே வந்து இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இத என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல கான்ஸ்ட் JSON ஸ்ட்ரிங்கா தானே மாத்த போறேன். ஸோ நான் அதனால வந்துட்டு இத வந்து JSON ஸ்ட்ரிங்னே நான் நேம் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட சின்டாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ JSON டாட் ஸ்ட்ரிங்கிஃபை 2 தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்கிஃபை பாஸ். நான் ஸ்ட்ரிங்கிஃபை வந்து குடுக்குறேன். எத நம்ம ஸ்ட்ரிங்கிஃபை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூன்னு சொல்லியிருந்தேன்ல 3 வந்து இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வேல்யூ ரீப்ளேசர் ஸ்பேஸ். ஸோ நம்ம இப்போ வந்து வெறும் வேல்யூ மட்டும் இது மட்டும் மஸ்ட் கொடுக்கணும். ஸோ வேல்யூ ரீப்ளேசரும் ஸ்பேஸும் வந்து ஆப்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் அதனால நம்ம வேல்யூல என்ன கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூல வந்து என்னோட ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணி விட போறேன். ஸோ ஸ்ட்ரிங்கிஃபைல இது வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட கன்சோல் லாக்ல வந்துட்டு யூசரை கன்சோல் பண்ணாம ஜேசான் ஸ்ட்ரிங் வந்து கன்சோல் பண்றேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கா வந்து இது எல்லாமே மாறிடும். நான் இங்கே இதையும் யூசரையுமே வந்து கன்சோல் பண்ணி காட்டுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் யூசர். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்து ஆப்ஜெக்டா இருக்கும். பட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரிங்கா வந்து மாறிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங்கிஃபை பண்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதையே வந்து இப்போ ஹியூமன் ரீடபிள் இது வந்து இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு நமக்கு இருக்கும்போது வந்து நிறையா வந்து இதுவா வந்து இருக்கு. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியா வந்து இருக்கு. ஸோ இதே மாதிரி என்னால வந்துட்டு ரீடபிள் ஃபார்மேட்ல வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முடியும். அது எப்படி அப்படின்னா என்னோட அந்த ரீப்ளேசரும் இதுவும் இருக்குல்ல. ஸோ என்னோட ஆப்ஷனலும். ஸோ நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேசரும் ஸ்பேஸும் வந்து இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்னோட இந்த ரீப்ளேசர்ல வந்து நான் வெறும் நல் கொடுத்துறேன். எதையுமே வந்து எனக்கு மாடிஃபை பண்ண எனக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இந்த இடத்துல வந்து டூன்றது வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ கொடுக்கும்போது எனக்கு எப்படி வந்து அவுட்புட் வருது அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இதே மாதிரி வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி கிடைச்சிரும். பட் ஆனா இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ இதுதான் வந்து விஷயம் இதுல. உங்களுக்கு இன்னுமே டவுட்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டைப் வந்து போட்டு பார்த்து இதுல வந்து செக் பண்ணலாம். பட் நான் இப்ப இது வந்து பேசிக்கா பார்த்தோன்னே தெரியுது ஸ்ட்ரிங்ன்றதுனால நான் அதை வந்து போட்டு காமிக்கல. ஸோ இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ரீப்ளேசர் இப்போ வந்து நம்ம இந்த இது பார்த்தோம் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல வந்து வந்துருச்சு. ஸோ ஓகே. இப்போ இதே மாதிரி நான் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்ல ஏதாவது வந்து காமிக்கணும் இல்ல அது வந்து ஃபில்டர் பண்ணணும் அந்த ரீப்ளேசர் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதுல வந்து ஏதாச்சும் ஃபில்டர் பண்ணணும்னாலோ இல்ல ஏதாவது வந்து வேல்யூஸ் வந்து மாடிஃபை பண்ணணும்னாலோ நான் இந்த இடத்துல தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூஸ் மாடிஃபை பண்ணாம இதுல வந்து எப்படி வந்து ஃபில்டர் அப்ளை பண்றது அப்படின்றது வந்து பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அந்த இதுக்கு போயிடுறேன். ஸோ இந்த இடத்துல நல் கொடுத்துருக்கேன்ல. ஸோ நல் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஃபில்டர் வந்து பண்றேன். எனக்கு இவ்வளவும் தேவையில்ல. நேமும் ஏஜும் மட்டும் இருந்தா போதும் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து வேணும். ஸோ நான் ஏஜையும் வந்து கொடுத்துறேன். ஸோ நீங்க இந்த இடத்துல வந்து இந்த 2 கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இல்ல கொடுக்காம அப்படியே விட்டாலும் நமக்கு வந்து அது ஆப்ஷனல் ஃபீல்டு தான். ஸோ நான் அதை எடுத்துட்டும் காமிக்கிறேன் அதை வச்சும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேம் ஏஜ் இது 2 மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ மறுபடியும் வந்து இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு எப்படி வருது அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ வந்து ஒரு பிரிட்டி பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பிரிட்டி பிரிண்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு மாதிரி வந்து நீட்டா வந்து காட்டுறது அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு இதுவா இருக்கிறதுனால இதுதான் வந்து அந்த இது கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங்கிஃபை வந்து கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி பாஸ்க்கும் வந்து நம்ம என்ன அதோட இது என்ன நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேசான் டாட் பார்ஸ். ஸோ ஜேசான் டாட் பார்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஜேசான் டாட் பார்ஸ்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஜேசான் டாட் பார்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஜேசான் ஸ்ட்ரிங் இருக்குல்ல இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டாவோ அரேவாவோ இது வந்து வந்து திருப்பி வந்து கன்வெர்ட் பண்ணி விடும். ஸோ அதுதான் வந்து பார்ஸ். நம்ம ஆல்ரெடி இருக்கிறத வந்து ஆப்ஜெக்ட் அரேவா இருக்கிறத வந்து ஸ்ட்ரிங் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கிற டேட்டாவை எனக்கு வந்துட்டு மறுபடியும் பாஸ் பண்ணி ஆப்ஜெக்டோ அரேவாவோ நான் வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணும் இல்ல ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஜேசன் டாட் பார்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நம்ம எப்பவுமே எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணும் போது எல்லாத்துலயுமே வந்து இந்த ஜேசான் ஃபார்மேட்ல தான் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த ஜேசானை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம இதுலயுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஜேசான் டாட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ஸ் வந்து போட்டு இதுல வந்து நமக்கு 2 விஷயம் வந்து இருக்க போகுது. அதுல 3 இருந்துச்சு வேல்யூ ரீப்ளேசர் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி வந்து ரிவைவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ மத்த எல்லா இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே வந்து ஒரு அந்த ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைனா அதோட வேலை என்ன அதுல வெறும் வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணா போதும். இப்போ ஜேசன் டாட் பார்ஸ்னா அதோட அதுல உள்ள டெக்ஸ்ட்டை மட்டும் பாஸ் பண்ணா போதும் அப்படிதான் காட்டுவாங்க. நம்ம அதுக்குள்ள இருக்கிற டீப் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா வந்து ரீப்ளேசர்னா என்ன ஸ்பேஸ்னா என்ன இதை எங்க யூஸ் பண்ண முடியும் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப் டவுனா நம்ம போய் எல்லாத்தையுமே வந்து இது பண்றோம். இதனால நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் தரும். ஓகே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பாத்தீங்க அப்படின்னா ஓகே நிறைய பேர் நம்மளோட பாக்குறாங்க. இன்னுமே நம்ம டீப் டவுனா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ ஓகே நம்ம மறுபடியும் வந்து டாபிக் உள்ள போயிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட்ல வந்து நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணி விடும். ஸோ ஆப்ஜெக்டா வந்து மாத்தும். ஸோ இந்த ரிவைவர்ன்றது ஆப்ஷனல் தான். இது வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஃபீல்டு தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த இது வந்து ஒரு ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, வேல்யூஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் பாஸ் பண்ணும்போது. ஸோ நான் இத வந்து எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல ஜேசன் டாட் பார்ஸ் எல்லா இடத்துலயுமே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ற அந்த வெறும் டெக்ஸ்ட்ட மட்டும் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவைவர் வச்சும் நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஃபங்ஷன வந்து பாஸ் பண்ணி, அதையுமே எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஆ இந்த ஃபில்டரிங்க வந்து நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து நல்லுன்னே குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டேன் அப்படின்னா, இங்க வந்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இதோட இது எல்லாமே வந்துரும். ஸோ நான் இத இப்ப அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு கான்ஸ்ட் ஜேசான் ஸ்ட்ரிங் டேட்டா அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் இத வந்து அப்படியே வந்து குடுத்துடுறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லுமே இதுல தான் பண்றோம்ன்றதுனால இதுவுமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸோ ஓகே. நான் இத வந்து குடுத்துடுறேன். ஸோ இத குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இத வந்து நான் வந்து பாஸ் பண்ண போறேன்ல. சோ நம்ம அத வந்து பாஸ் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் இத எடுத்துடுறேன். அப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே. இத வந்து குடுத்தாச்சு. இப்ப இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் யூசர் ஆப்ஜெக்ட் அப்படின்ற மாரி வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். சோ யூசர் ஆப்ஜெக்ட் டேட்டா அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இது வந்து வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்ட்ரிங்க வந்து என்னோட சின்டாக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். சோ ஜேசன் டாட் பார்ஸ் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம்? இத வந்து பண்ண போறோம். சோ இப்ப இது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. இத நான் மறுபடியும் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட்டா வந்து மாத்த போறேன். நார்மல் ஆப்ஜெக்ட்டா. சோ இதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் லாக் வந்து போட்டு பார்த்துருவோம். சோ யூசர் ஆப்ஜெக்ட் டேட்டா வந்து நம்ம வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம். சோ இதுக்கு முன்னாடி உள்ள 2 கன்சோலையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அது கன்ஃப்யூசிங்கா இருக்கும் அப்படின்றதுனால. இத வந்து குடுத்தாச்சு. இப்ப நமக்கு வேல்யூஸ் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு வந்து ஒரு எரர் அடிக்குது. ஆப்ஜெக்ட் இஸ் நாட் அ வேலிட் ஜேசன் அப்படின்னு சொல்லி வருது. சோ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு குடுத்துருக்கோம்ல. சோ இந்த இதையுமே நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்து என்னோட ஓகே ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். சோ பட் இருந்தாலுமே நமக்கு வந்து எரர் அடிச்சிட்டே இருக்கு. அது ஏன் அப்படின்றத பார்த்துருவோம் நம்ம. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு மாத்துறேன். ஒரே லைன்ஸ்க்கா மாத்துறேன் நானு. சோ இத வந்து நம்ம மாத்துவோம். சோ இத மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வருது அப்படின்றதையுமே நம்ம வந்து செக் பண்ணிடலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே வந்து மாத்திடுறேன். ஓகே. அன்வான்டட் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சோ ஓகே. ஓகே. இப்ப எனக்கு வந்து இது வந்து வந்துருச்சு. ஸோ இப்ப என்னால இது வந்து இந்த எரர் வந்து அடிக்குதா? இல்ல மறுபடியும் வந்து பாஸ் பண்ணி எனக்கு கரெக்ட்டான டேட்டா தருதா? அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். எனக்கு எரர்ஸ்ல எதுவுமே இல்ல. யூசர் மெசேஜ்க்கு போனோம் அப்படின்னா, எனக்கு வந்து மறுபடியும் வந்து என்னோட ஆப்ஜெக்ட்டா வந்து மாறிரும். என்னோட ஸ்ட்ரிங்கா இருக்கிற டேட்டாவ என்னால மறுபடியும் வந்து பாஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டா வந்து மாத்த முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பார்ஸோட வேலை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம்ல, அந்த ரிவைவர்ன்னு சொல்லிட்டு. இந்த ரிவைவர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, வேல்யூஸ மாடிஃபை பண்றது. நம்ம வந்து ஒரு ஃபங்ஷனா வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ இத வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதே எக்ஸாம்பிள்ல நான் இங்க இந்த ஜேசன் ஸ்ட்ரிங் டேட்டா இருக்குல்ல, இதுக்கு பக்கத்திலேயே நான் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ கீ அப்புறம் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, வேல்யூ வந்து இருக்க போகுது. ஸோ இருக்கா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கீ வந்து என்னோட வந்து என்ன இருக்கோ அது வந்து வரும். ஸோ இப்ப ஏஜ், நேமு ஸோ இந்த மாரி இசட்மின் இதெல்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ நம்ம இது வந்து இருக்கும். ஸோ இப்ப வந்து கீ வந்து ஏஜா இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரிட்டர்ன் வேல்யூ பிளஸ் 5 இல்ல வந்து -5 ஏதோ ஒண்ணு நீங்க வந்து குடுத்துக்கோங்க. இல்ல இன்கிரீஸ், டிக்ரீஸ் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த வேல்யூல வந்து 80ன்றது இருக்கும். சோ கீ வந்து நமக்கு ஏஜ்ன்றது கிடைச்சிருச்சு. சோ இந்த இடத்துல வேல்யூ என்ன இருக்கு? 80ன்றது இருக்கு. சோ இந்த வேல்யூ பிளஸ் 5 நான் இந்த வேல்யூ வந்து பேசிக்கா வந்து மாடிஃபை பண்றேன். சோ இது இப்போ அப்படியே வொர்க் ஆகுமா அப்டின்னா, வொர்க் ஆகாது. ஏன் அப்டின்னா, நம்ம அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சோ ரிட்டர்ன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அதனால ரிட்டர்னும் நம்ம பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டான விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். சோ இந்த யூசர் ஆப்ஜெக்ட் டேட்டால வந்து என்ன நடக்குது? மறுபடியும் என்ன கரெக்ட்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பார்த்தோம்னாலே தெரியும். ஸோ ஏஜ் வந்து 85 அப்படின்றது மாறிடுச்சு. ஸோ இதே மாரி நீங்க எத வேணாலும் எடுத்து வந்து மாடிஃபை பண்ணி மாத்தலாம். ஸோ இது எல்லாமே பேசிக்கா எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவ வந்து லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றதுக்கா இருக்கட்டும் சரி, இல்ல வந்து சர்வருக்கு வந்து நம்ம வந்து டேட்டாவ சென்ட் பண்ணும்போது இருக்கட்டும். இந்த ஜேசான் வந்து நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி ஒரு சின்டாக்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே பார்த்திருப்போம். நம்ம ரியாக்ட் சீரிஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் அதுல வந்து ஒரு ஃபெட்ச்னே ஒரு தனி கான்செப்ட் வந்து ஒரு ஃபெட்ச் வீடியோ வந்து போட்டிருப்பேன். எப்படி வந்து ஃபெட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான்னு சொல்லி போட்டிருப்போம். இந்த ஜேசானா நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசான் ஸ்ட்ரிங் வந்து ஜேசான் ஆப்ஜெக்ட்டா வந்து மாத்தும். ஸோ இதுதான் அதோட வேலையே. ஸோ இந்த ஜேசான் வந்து இந்த ஜேசான பத்தின கான்செப்ட் கண்டிப்பா தெரியாம நீங்க வந்து எங்கேயுமே வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க்கே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா டேட்டாவுமே நமக்கு மோஸ்ட்லி நமக்கு வந்து ஜேசான்ல தான் வந்து வரும்.
ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கான்செப்ட். ஸ்ட்ரிங்கிஃபைனா என்ன? ஸ்ட்ரிங்கிஃபை எப்ப யூஸ் பண்ணணும்? இல்ல பார்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும்? நம்மளோட சர்வர் வந்து எத அக்செப்ட் பண்ணுது? எத வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது? இப்படின்ற கான்செப்ட்ஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதே மாரி நீங்க வந்து இந்த ஆப்ஷனலையுமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேல்யூஸ் வந்து மாடிஃபை பண்றதா இருக்கட்டும் சரி, அந்த மாரி நேரத்துலலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.